மிச்சர் செய்யறதுக்காக 1/2 கிலோ கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 1/2 தேக்கரண்டி பெருங்காயம், 10 பல் நெகு நெகுன்னு அரைச்ச பூண்டு, 1 தேக்கரண்டி மஞ்சள், 1 தேக்கரண்டி உருக்குன வெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கட்டி இல்லாம மாவை கலக்க ஆரம்பிச்சிருவோம். ரெண்டு கரண்டி சுட வச்சிருந்த எண்ணெயை சேர்த்தா ஓமப்பொடி நல்லா மொறு மொறுன்னு வரும். ரொம்ப கட்டியா இல்லாம மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். முறுக்கச்சில மாவை போட்டு ஓமப்பொடியை சுட்டு எடுத்துக்குவோம். கலக்கிக்கிட்ட எல்லா மாவுலையும் ஓமப்பொடியை சுட்டு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 கிலோ மிச்சருக்கு தேவையான ஓமப்பொடியை சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. மிச்சர்ல சேர்க்கறதுக்காக கார பூந்தியை செய்ய போறோம். அதுக்காக 1/2 கிலோ கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இதையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம மாவை கலக்கி எடுத்துக்குவோம். மாவு இந்த அளவுக்கு தண்ணி பதமா இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடா இருந்தாதான் பூந்தி நல்லா உருண்டு வரும். கரைச்சிக்கிட்ட மாவை இந்த மாதிரி ஜல்லடை தட்டத்துல ஊத்தி பூந்தியா சுட்டு எடுத்துக்குவோம். தேவைப்பட்ட மாவோட கொஞ்சம் நிறத்தை சேர்த்து பச்சை கலர்ல பூந்தியை சுட்டு எடுத்துக்குவோம். கரைச்ச எல்லா மாவுலையும் பூந்தியை சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து 150 கிராம் பொட்டுக்கடலையும் எண்ணெயில மொறுவலா பொரிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து உலர்ந்த 150 கிராம் வேர்க்கடலையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்குவோம்.
ஒரு கையளவு கறிவேப்பிலையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 100 கிராம் அவளையும் எண்ணெயில பொரிச்சிருவோம். அவளை பொரிச்சு எடுத்த சூட்டோடையே அரை தேக்கரண்டி மஞ்சளை சேர்த்து பிரட்டி விட்டுருவோம். இப்ப பொரிச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவள் எல்லாத்தையும் சேர்த்து ருசிக்காக உப்பு, ஒரு தேக்கரண்டி ஜீரகப்பொடியை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருவோம். அடுத்து பொரிச்சு வச்சிருந்த காரா பூந்தியை சேர்த்துட்டு பொரிச்சு வச்சிருந்த ஓமப்பொடியை நுணுக்கி சேர்த்துக்குவோம். காரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். சுவைக்காக தேவைன்னா அரை தேக்கரண்டி பெருங்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். உப்பு காரத்தை சரி பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறது நல்லது. மொறுமொறுன்னு மிச்சர் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. தீபாவளி மாதிரி பண்டிகை சமயத்துல செய்யறதுக்கு ஏத்த காரமான தின்பண்டம் இது.